Hello everyone, peace be upon you all and this is Fayaz. இந்த வீடியோட கண்டென்ட் என்ன அப்படின்னா அச்சோ, இப்படி தாங்க ஒவ்வொரு நாளும் மோட்டார் போட்டுட்டு டேங்க் ஃபில் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியாம தண்ணி நிறையவே வீண்மறையமாகும். சரி, இந்த பிரச்சனை நமக்கு மட்டும் தான் இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுல இருக்கு, எதிர்த்த வீட்லயும் இருக்கு, மேல் வீட்லயும் இருக்கு, கீழ் வீட்லயும் இருக்கு, உங்க வீட்லயும் இருக்கு. சரி, இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இருக்கு. பட் என்ன, ஒரு 1000 இருந்து 1500 வரையும் செலவு பண்ற மாதிரி வரும். ஏன் ப்ரோ, ஒரு சுவிட்சை ஆஃப் பண்ணுறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதுதான் கிடையாது. உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் தெரியும் அப்படின்னா இந்த சர்க்யூட்டை நீங்களே பில்ட் பண்ணலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். எந்த ஒரு நல்ல காரியத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் எங்கள் அம்மா ஸ்வீட் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. Kiss me, close your eyes and miss me. அதே மாதிரி எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்டை நம்ம பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சிமுலேஷன் பண்ணுறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். வாங்க சிமுலேட் பண்ணி இந்த சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் இந்த சிமுலேஷனுக்காக ப்ரோட்டியஸ் என சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்டோட நேம் ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் சிஸ்டம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் வி சைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது வந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சப்ளை 240 வோல்ட் அண்ட் 50 ஹெர்ட்ஸ் சப்ளை வந்து நமக்கு கிடைக்கிது. இந்த சைடு பிளாக் கலரில் இருக்கிறது நம்ம வீட்டில் உள்ள மோட்டாரை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அது வந்து 120 வோல்ட் அந்த மாதிரி சம்திங் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆர்டினரி சுவிட்ச். இந்த சுவிட்ச் நம்ம எப்போ ஆன் பண்ணுறோமோ அப்போ ஃபேஸ் வந்து இந்த மோட்டர் வழியாக போய் இதோடைய நியூட்ரல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிலேவோட என்சி என சொல்லக்கூடிய ஒரு பின் வழியாக வரும். NO NC அப்படின்னு சொல்லிட்டு 2 பின் இருக்கும். என்சினா நார்மலி க்ளோஸ்ட். அந்த பின் வழியாக இந்த பவர் சப்ளைக்கு போய் சேரும். அப்போ இந்த மோட்டார் வந்து ரன் ஆகும். சரி, இதை நம்ம எப்படி வந்து ஸ்டாப் பண்ணலாம் தண்ணி வந்து ஃபில் ஆனோன்னு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நான் ஒரு 12 வோல்ட் சப்ளை எடுத்திருக்கேன், ஒரு பேட்டரி. ஆனால் வந்து அடாப்டர் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அதிலிருந்து இது வந்து 5 வோல்ட்டில் ரன் ஆகிறனால நான் வந்து 7805 என சொல்லக்கூடிய ஒரு ஐசி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நான் மேலே மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த 12 வோல்ட் சப்ளைவை நம்ம இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பின்னுக்கு நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, தேர்ட் பின்னோட அவுட்டில் வந்து நமக்கு 5 வோல்ட் வந்து கிடைக்கும். சரி, எதுக்காக கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் மைக்ரோஃபேரட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, கிடைக்கக்கூடிய வேவ் ஃபார்ம் வந்து இப்போ 12 வோல்ட் அடாப்டர் யூஸ் பண்ணுறோம். வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக வருமானு தெரியாது. மேபி ஏதாவது ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அப்போ வந்து ரிலேயில் வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படும். கரெக்டாக வந்து சுவிட்சிங் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஒரு ஸ்மூத்தான அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் வந்து நான் கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, இதோடைய அவுட்புட் வந்து எப்படி ரிலேக்கு போகும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, மேலே வந்து ஒரு டிரான்சிஸ்டர் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த டிரான்சிஸ்டருக்கு எப்போ சப்ளை கிடைக்குதோ அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த 5 வோல்ட் சப்ளை வந்து இந்த காயில் மூலமாக வந்து கிரவுண்டுக்கு போகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரிலேவோட பிரின்சிபல் வந்து இப்போ அந்த ஒரு காயில் மாதிரி ஒரு வைண்டிங்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து சப்ளை கிடைக்கும் போது அந்த சைடில் இருக்கிற கம்பியை வந்து இந்த சைடு கொண்டு வரும். அதாவது சுவிட்சை வந்து ஆல்டர்னேட் ஆகும். அந்த மாதிரி தான் உள்ள வந்து ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரி, இந்த இடத்துல எதுக்காக வந்து ஒரு டயோடு யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, பேக் இஎம்எஃப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது எப்படி வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த காயில் வழியாக ஃப்ளோ ஆகுதோ, அந்த சப்ளை வந்து கட் ஆனோன்னு என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். எப்பவுமே வந்து ஒரு இண்டக்டார் அப்படின்னு நம்ம எடுக்கும் போது அதில் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அது திருப்பி எலக்ட்ரிக்கலாக மாறும்போது பின்னாடி வழியாக வந்து அந்த சப்ளை வந்து திருப்பி வரும். அப்போ வரும்போது நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ஐசி அப்படின்றனால அது ஃபால்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி டயோடை வந்து ஃபார்வேர்டில் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, மைனஸ் டெர்மினல்லேருந்து அந்த சப்ளை வரும்போது டயோடு வழியாக இதுதான் எனக்கு ஈஸியஸ்ட் பாத் அப்படின்னு சொல்லிட்டு இது வழியாக போய் பாசிட்டிவ் வழியாக வெளியே வந்துடும். அதுக்காக தான் வந்து இந்த டயோடு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் வந்து ஒரு 100K ரெசிஸ்டரோட ஒரு சுவிட்ச் வந்து வச்சுருப்பேன் வித் பவர் சப்ளையோட. இதுதான் வந்து நம்ம வீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய டேங்க். அந்த டேங்க் வந்து தூரமாக இருக்கிறனால வயரோட மேபி ஏதாவது வோல்டேஜ் ட்ராப்லாம் இருக்கும். அதனால் வந்து நான் 100K ரெசிஸ்டர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பவர் சப்ளை நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே உள்ள அந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும். அது ஆன் ஆகும்போது கீழே உள்ள அந்த டிரான்சிஸ்டருக்கு அந்த சப்ளையை கொடுக்கும். இந்த பேஸ் ஆன் ஆன உடனே எமிட்டர் கலெக்டர் டு எமிட்டர் போன உடனே இந்த காயிலும் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். வாங்க இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத சிமுலேஷன் மூலமாக பார்க்கலாம். கீழே வந்து நான் சிமுலேஷன் டூல் கொடுக்குறேன். இப்போ சுவிட்சை வந்து நான் ஆன் பண்ணுறேன். மோட்டார் நல்லாவே ரன் ஆகுது. மேலே வந்து தண்ணி ஃபில் ஆனோடனே என்ன ஆகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். நான் மேலே சுவிட்ச் ஆன் பண்ணுறேன்.
ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே இது மூவ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒர்க்கிங். ஓகே, இதுதான் ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் இண்டிகேஷன் சிஸ்டம். நம்ம சிமுலேஷனில் பார்த்த டிசைன் மாதிரி இந்த சர்க்யூட்டை வந்து நான் பில்ட் பண்ணியிருக்கேன். இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் மோட்டாருக்கு பதிலாக ஒரு டெஸ்ட் லேம்ப் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா இது வந்து ப்ரோட்டோடைப்னால. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பால் மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி இது என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இதை வந்து நம்ம டேங்க்குள்ளே இன்சர்ட் பண்ணும்போது எப்போ தண்ணியோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ இந்த பால் வந்து மேல் நோக்கி வரும். இது மேல் நோக்கி வரும்போது இந்த டாப்பில் உள்ள சுவிட்சை வந்து ஆன் பண்ணும். அப்போ ஆன் பண்ணும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிலேக்கு வந்து சிக்னல் போய் இந்த லைட்டை வந்து ஆஃப் ஆக வச்சிரும். இதை நான் எப்படி மேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதோடைய ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சுவிட்ச் மாதிரி நான் வந்து கொடுத்துருப்பேன். இதுக்குள்ளே ஒரு சுவிட்ச் இருக்கும். இந்த சுவிட்ச் எப்படி ஆன் ஆகும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இதுக்குள்ளே எம்டியான வந்து ஒரு டியூப் வந்து ஒன்று கொடுத்துருப்பேன். இப்போ இந்த பால் வந்து ரைஸ் ஆகும்போது இது மேலே போய் டேப் பண்ணுதோ அப்போ இந்த டியூபும் மூவ் ஆகி இந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணும். எப்படி இந்த பால் மூலமாக கிடைக்கக்கூடிய சிக்னலை வச்சு இந்த ரிலே வந்து நம்ம ஆன் பண்ணுறோம் அப்படின்றத இந்த சர்க்யூட்குள்ளே போயிட்டு இதோடைய கனெக்ஷன்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். எப்படி இந்த சர்க்யூட் வந்து நான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல 2 வயர் வரும். இது வந்து அடாப்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய 12 வோல்ட் சப்ளை. இதை வந்து நம்ம 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். கன்வெர்ட் பண்ணக்கப்புறம் இந்த ரிலேக்கு வந்து நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து கொடுக்கணும். பாசிட்டிவ் வந்து நான் டைரெக்டாக கொடுக்குறேன். நெகட்டிவ் வந்து ஒரு டிரான்சிஸ்டர் மூலமாக நான் கொடுக்குறேன். இந்த டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு வந்து எப்போ சப்ளை போகுதோ அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். அடிஷ்னலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பஸர் அண்ட் எல்இடி வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கான பவர் சப்ளை வந்து நான் டேரெக்டாக 12 வோல்ட்லேருந்தே நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இதோடைய பேஸுக்கு வந்து எப்போ சப்ளை கிடைக்குதோ அப்போ இதுவுமே வந்து சேர்ந்து ஆன் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல 2 வயரை நீங்கள் பார்க்கலாம். இதுதான் நான் காட்டின அந்த பாலில் கிடைக்கக்கூடிய அந்த சிக்னல். இந்த சிக்னல் எப்போ இது ரெண்டுத்தோட பேஸுக்கும் போகுதோ அப்போ சைமல்டேனியஸாக இதுவும் ஆன் ஆகும். அதே நேரத்தில் இந்த ரிலே வந்து சுவிட்ச் ஆன் ஆகும். ஓகே, இந்த சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் மூலமாக நம்ம பார்க்கலாம். நான் சப்ளை ஆன் பண்ணிக்கிறேன். லைட் ஆனில் இருக்குது. இப்போ இந்த சுவிட்சை நான் ஆன் பண்ணும்போது அந்த லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகணும். நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பால் கீழே இருக்குது. தண்ணி ரைஸ் ஆக இது வந்து மேலே வந்து ஆகும். நீங்கள் பார்க்கலாம், லைட் வந்து ஆஃப் ஆகிருக்கும். பஸர் அண்ட் எல்இடி வந்து எரிஞ்சிட்ருக்கு. இங்கே இருக்கிற மொத்த சர்க்யூட்டையும் நம்ம இந்த போர்டில் வந்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் போர்டில் இன்டகிரேட் பண்ணியாச்சு. இப்போ இதை செட்டப் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஹாய், நான் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டோட ரூஃப் மேலே இருக்கேன், டேங்க் பக்கத்தில். ஆக்சுவலி இந்த சென்சாரை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த செட்டப்போடு இதை நான் உள்ளே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மேட் பண்ண சர்க்யூட்டை இந்த டேங்க்கோட மாடலில் வந்து நான் இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சென்சாரோட அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு வயர் போகும். அதான் நம்ம மேலே பார்த்த வயர். அது மூலமாக வந்து இந்த சென்சாரோட அவுட்புட் வந்து இதுக்கு வருது. அடாப்டருக்கு கீழேருந்து இதுக்கு சப்ளை கொடுத்துருக்கேன். அண்ட் கட் ஆஃப் ஆகிற இந்த மோட்டரோட கட் ஆஃப் வந்து இது வழியாக உள்ளே போகுது. இப்போ டேங்க்கில் ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு முன்னாடி இது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகுது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் அவுட்புட் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிருக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கு. தண்ணி அப்படின்றது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை. அதை வீணாக்காமல் இருங்க அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வோடு இந்த வீடியோ வந்து நான் முடிச்சு கொடுக்குறேன். தேங்க்யூ, பாய்.